ஒரு மனுஷன் அவன் கடைசி கட்ட வாழ்க்கையில இருக்கும்போது அவன் நினைக்கிறது அவன் வாங்கின சம்பளம் இல்லை, அவன் சம்பாரிச்ச சொத்து இல்லை, அவன் சாதிச்ச அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லை. அவன் நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ரிக்ரெட் மட்டும்தான். ஆஸ்திரேலியாவில் உள்ள ப்ரோனி வேர்னு ஒரு நர்ஸ் வாழ்க்கையில கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட அவங்களால பேச முடிஞ்சது. இதை வச்சு அவங்க டாப் 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் டைங் அப்படின்னு ஒரு புக் எழுதுனாங்க. அவங்க நர்ஸா இருந்து கேட்கும்போது இந்த ஒரு காமனான 5 விஷயத்தை தான் எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிக்ரெட், என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழாம மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன். செகண்ட் ரிக்ரெட், எனக்கு பிடிச்சவங்க நான் லவ் பண்றவங்க கிட்ட என்னோட லவ்வை சொல்லலாம்னு சொல்லாமையே விட்டுட்டேன். தேர்ட் ரிக்ரெட், நான் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகவே பண்ணிட்டேன், என்னைய பத்தி நான் சுத்தமா யோசிக்கவே இல்லை. ஃபோர்த் ரிக்ரெட், கையில இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாம இல்லாததுக்காக ஓடி ஓடி என்னோட ஹாப்பினஸ் தொலைச்சிட்டேன். ஃபிஃப்த் ரிக்ரெட், இதான் எல்லாமே காமனா சொன்னது. என்னோட சின்ன வயசுல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிட்டேன். டெய்லி நாங்கள் பேசுவோம், ஹாப்பியாக இருப்போம். பட் டைம் ஆக எல்லாம் ஸ்ட்ரேஞ்சராக மாறிட்டாங்க. இங்கே ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இத்தனை ரிக்ரெட் சொன்னவங்க யாருமே இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிருக்கலாம், அவங்கள பழி வாங்கியிருக்கலாம், இல்லை அவங்கள தோக்கரிச்சிருக்கலான்னு சொல்லவே இல்லை. பட் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லி இந்த விஷயங்கள் தான். வாழ்க்கையோட கடைசி ஸ்டேஜில் நம்ம மைண்டில் வர்றது காம்படிஷன் இல்லை, கனெக்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம மைண்டுக்கு வர்றது மணி இல்லை, மொமெண்ட் மட்டும்தான். நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த அழகான ஒரு லைஃப்பை எந்த ஒரு ரிக்ரெட் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. தேங்க்யூ.